நம்ம அடுப்பு பக்கமே போகாம ரொம்பவே ஈஸியா இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்காக குறைந்த பொருட்கள் மட்டுமே இருந்தா போதுங்க. சட்டுன்னு 4 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமே டிலேட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக 5 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். எடுத்ததுமே நீங்க மொத்தமா நெய் சேர்த்துடாம ஒரு பவுல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்து அதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதையுமே நெய்யோட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் பொட்டுக்கடலை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை கரெக்டான இனிப்பாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை அரைக்கும் போது 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்க 3 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாவுல கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த நெய் சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்குமே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே பால் அதிகமாக சேர்த்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 2 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூடுதலாக 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. நெய்யெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். இப்போ ஸ்பூனை எடுத்துட்டு நல்லா கை போட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி கையில் பிசையும் போது தான் உங்களுக்கு அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இருக்கும். இப்போ மாவு நல்லாவே கெட்டியாக இருக்குது. இப்போ கூடுதலாக 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. பால் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மொத்தத்துக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு பாலும் 5 ஸ்பூன் அளவுக்கும் நெய் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இதுவே போதுமான அளவு. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ மாவு இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஸ்வீட் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு மாவை திரட்டி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் இப்படியே லட்டு மாதிரி கூட கொடுக்கலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் டிசைனில் கூட நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக மாவை திரட்டிட்டு ஒரு விரல்னால நீங்கள் லைட்டாக ஓட்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஆப்பிள் காம்பு வைக்கிறதுக்காக ஒரு கிராம்பு எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சிருங்க. இதுக்கப்புறம் இலை மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கிறதுக்காக பிஸ்தா பருப்பு இருந்தால் அதை 2ஆக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சிருங்க. இப்படி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக நீங்கள் அடுப்பு பக்கமே போக வேண்டாங்க. சட்டுன்னு 3-4 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்வீட்டு நீங்கள் 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. கெட்டே போகாது. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சாயந்தர நேரம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.